Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை நம்புறேன் வரேன். ஓகே फ्रेंड्स, அதாவது இந்த 12th மேக்ஸ் கிரேஸ் மார்க்கை பத்தி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. சரியா? இப்போ நாம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா கிளியர் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஏன்னா வரக்கூடிய நாட்கள் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ரொம்ப முக்கியமா சார், நான் 12th முடிச்சுட்டு என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல சார், நான் மேக்ஸ் மார்க் குறைஞ்சிடும் போல இருக்கு, இல்ல எனக்கு வந்து என்ன படிக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லை சார், நான் இன்ஜினியரிங் படிக்கிறதா இல்ல அக்ரி படிக்கிறதா இல்ல வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் போதா இல்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கவா கெமிஸ்ட்ரி படிக்கவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். சரியா? நாம ஃப்ரீ கைடன்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க எப்ப வேணா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் சில பேர் வந்து படிக்காம இருக்கலாம். சரியா? என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஐடியா இல்லாம இருக்கலாம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். ஓகே, அதாவது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கீ வந்து சரியா ரெடி பண்ணிருக்காங்க. சரியா? இந்த ஆன்சர் கீல இருந்து நமக்கு மேக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் கீல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். சரியா? அதாவது அபிஷியல் ஆன்சர் கீ வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? அபிஷியல் ஆன்சர் கீ இப்படிதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கு. சரியா? நல்லா கவனிச்சுங்க. ஆன்சர் கீ வந்து நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாம எதிர்பார்க்கறது 45வது கொஸ்டின் தான் கிரேஸ் மார்க். ஆனா அது இல்லாம வேற எங்கெல்லாம் கிரேஸ் மார்க் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரியா? நீங்க வந்து கோட் ஏ கோட் பி, சரியா, ரெண்டு கோடா இருந்தாலும் சரியா செக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் 5 ஒன் வேர்டு பார்த்துடலாம். இப்போ கோட் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா கோட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ. சரியா? கோட் பி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. சரியா? 5 ஒன் வேர்டு நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு மார்க் உங்களுக்கு வருது அப்படிங்கறத பாருங்க. இதுதான் அபிஷியலா வரும். சரியா? அதுக்கப்புறம் இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம். என்ன அப்படிங்கிறது தான் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம என்ன எதிர்பார்க்கல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பாருங்க இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கோட் ஏல 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. இங்க பாருங்க 10th கொஸ்டினுக்கு எம்ஏ. இந்த இடத்துல ஒரு கிரேஸ் மார்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we will find the number of real numbers satisfying the என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 ஆர் எனி ரியல் நம்பர் ரியல் கான்ஸ்டன்ட் ஒன்லி சொல்லி. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றீங்கன்னா இங்க வந்து ரியல் நம்பரை என்ன சொல்ல முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால மேபி என்ன சொல்றீங்கன்னா இங்க இந்த 10th கொஸ்டின், அதாவது கோட் ஏல 10th கொஸ்டினும் கோட் பி ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா கோட் பி ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20வது கொஸ்டினுக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே மார்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுலனா 1 மார்க்ல. சரியா? இது ஒரு கிரேஸ் மார்க் இருக்கு. அதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தா 11th ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி, 12th ஒன்னுக்கு பி, 13th ஒன்னுக்கு டி, 14th ஒன்னுக்கு சி. சரியா? 15th ஒன்னுக்கு ஏ, 16க்கு பி, 17க்கு சி, 18க்கு பி, 19க்கு ஏ, 20க்கு பி. அதே மாதிரி கோட் பி ல வந்து பார்த்தோம்னா 6th ஒன்னுக்கு ஏ, 7th டி, 8th பி, 9th பி, 10th வந்து டி, 11th சி, 12th ஏ, 13th பி, 14th ஏ, 15th பி, 16th சி, 17th பி, 18th பி, 19th டி, 20th வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோட் பி ல 20th நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே 1 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி வந்து ஸ்டெப் மார்க் கொடுத்திருக்காங்க, அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம். இப்போ 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 இன்ட் என்ன கொடுத்திருக்காங்க -1 2 2 அதுக்கப்புறம் 1 1 2 2 2 1. சரியா? இதுதான் ஆன்சர். இது எழுதிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு வந்து 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் வந்து ரியல் ஆஃப் 1/z. சரியா? இந்த ஸ்டெப் எழுதியிருந்தா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியல் ஆஃப் 1/z ஈக்குவல் டு என்ன சொல்றது x/x² + y² எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் tan இன்வெர்ஸ் ஆஃப் -√3 ஈக்குவல் டு -π/3 தான் ஆன்சர். அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா c is equal to plus or minus 3 into √17. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர். அது தெளிவா பாத்தீங்கன்னா 25th கொஸ்டின் பார்க்கலாம். 25th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா y is equal to x -11. சரியா? அது எழுதுனீங்க 2 மார்க். 26வது கொஸ்டின்
ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தான் இது, டிகிரி ஆஃப் 1 சரியா, அது தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 27வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் போத் சைடு, அதாவது வேரியபிள்ஸ் அப்புறம் போட்டு இன்டகிரேட்டிங் போத் சைடு நம்ம பண்ணும்போது sin இன்வெர்ஸ் ஆஃப் y sin இன்வெர்ஸ் ஆஃப் x + c வருது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இங்க தான் வரும் சரியா. 28வது क्वेश्चनக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 28வது क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரியா. ஏன்னா அதாவது we will find the value of c only f of x is என்னன்னு சொல்றதுன்னா probability density function. There is no explanation given about density function in the textbook. If என்ன கொடுத்திருக்காங்க, if given then c is equal to 1/21 சரியா. டெக்ஸ்ட் புக்ல இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் இல்ல, அதனால c is equal to 1/21 வரும். இருந்தாலும் என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் இல்லாதனால உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு சரியா. அதுக்கப்புறம் 29வது क्वेश्चन நம்ம பார்க்கும்போது 29வது क्वेश्चनோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா x² + 4x + y = 0. அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி क्वेश्चनக்கு 2 மெத்தட்ல பண்ணலாம். இத பத்தி நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தா ஆன்சர் வந்து போட்டாச்சு. இந்த 2 மெத்தட்ல நம்ம என்னன்னு பார்த்தா கம்பல்சரி சம் நம்ம போடலாம். அதுக்கப்புறம் 3 மார்க் क्वेश्चंस வந்து பாருங்க சரியா. 3 மார்க் क्वेश्चंस வந்து x = -11 y = 4 ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு. அதுக்கப்புறம் 32 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 8 ≤ இங்க இந்த பக்கம் 8 வருது, அந்த பக்கம் என்ன பார்த்தா 12 வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணனும், அத தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 33வது क्वेश्चनோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ் ஆர் -1 7 1/7. அதெல்லாம் நிறைய பேர் நல்லபடியா எழுதிப்பீங்க நினைக்கிறேன். 34வது क्वेश्चनக்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 சரியா, அதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 36வது क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படின்னா du/dt equal to 2e power t sin t plus 3 sin power 4t e power t plus e power 2t plus 12 e power t sin cube t into cos t. இதுதான் அதுக்குரிய ஆன்சர், அது தெளிவா பாத்துங்க. 37வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து 2 மெத்தட்ல போடலாம். ஆன்சர் வந்து π/2√6. இதான் வந்து 37வது क्वेश्चन ஆன்சர் சரியா, இத தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் 38வது क्वेश्चन சரியா. 38வது क्वेश्चन வந்து -0.5. அங்க வந்து ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்கும், ஆனா அங்க ப்ராஃபிட் கிடைக்கல, அங்க என்ன சொல்றதா லாஸ் ஆயிருக்கு. 0.5 rupees வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் எழுதணும், அதை தெளிவா பாத்துங்க சரியா. அதுக்கப்புறம் 39வது क्वेश्चनோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா f of x is equal to 13 plus 14x minus 2 plus 6 into x minus 2 the whole square plus x minus 2 whole cube அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கு 2 மார்க் இருக்கு, அதை பாத்துங்க. 40th क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चन, ரொம்ப ஈஸியான क्वेश्चन இது சரியா. m is equal to -2/5. இது ரொம்ப முக்கியம். எல்லா பேரும் அந்த எதிர்பார்த்திருந்தா 45வது क्वेश्चनக்கு வந்து அதாவது கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். 41வது क्वेश्चनோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2, -1, 4. இதுல நிறைய பேர் நம்மள்ட்ட டவுட் கேட்டீங்க, சார் x, y, z ன்னு சொல்லி நான் போட்டு எழுதிங்க சார், அதுல எதுவும் பிரச்சனை இல்லையா சார்? அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படி எடுத்து எழுதணும். இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா 1 மார்க் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நம்மளோட பேப்பர் பர்சன்டேஜ் வீடியோல கூட என்ன சொல்றதுன்னா இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 41வது பி क्वेश्चनக்கு இதான் ஆன்சர், அதாவது 7x sin t minus 2y cos t equal to 45 sin t cos t. இதை தெளிவா நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 45வது क्वेश्चनல a क्वेश्चन சரியா, அதாவது z equal to -1 -2 ஒமேகா, அதுக்கப்புறம் 1 -2 ஒமேகா ஸ்கொயர் சரியா. அதுக்கப்புறம் 42வது क्वेश्चनல b क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 9/2 யூனிட்ஸ். அதுக்கப்புறம் 43வது क्वेश्चनல a அதுக்குரிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 43வது क्वेश्चन a வந்து இங்க இருக்கு சரியா. 43வது क्वेश्चनல a வந்து 1/3 3, -2 -1/2 சரியா, இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அதுக்கப்புறம் 43வது क्वेश्चनல b 43வது क्वेश्चनல b க்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா kx³ இல்லனா என்னன்னு பாத்தீங்கன்னா y² minus x² equal to plus or minus cx³ சரியா, அதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 44வது क्वेश्चनல a இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 8/4 மீட்டர் சரியா, இது கண்டிப்பா வரணும். y1 ஓட வேல்யூ 1.6, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 8.4 மீட்டர். அதுக்கப்புறம் 44வது क्वेश्चनல b இதுதான் நிறைய பேர் எழுதிருப்போம். அதுல டயகிராமுக்கு 1 மார்க் இருக்கு, ரஃப் டயகிராமுக்கு 1 மார்க், நான் நல்லா பாத்துங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா 45வது क्वेश्चनக்கு நாம எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சரியா, கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 45வது क्वेश्चनக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா குறைவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन எல்லா பேருமே
கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லி தான் பசங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதில் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதோட ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம டெரிவ் பண்ணிடலாம். அதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாருங்க 1 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் வந்து டெரிவ் பண்ணிடலாம் அதுலேயும். ஆனால் அதில் வந்து மிஸ்டேக் இருக்கனால டைரெக்டாக என்ன சொல்லிட்டா கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ல எங்கேயுமே மிஸ்டேக்கே இல்லை. அதனால கிரேஸ் மார்க் கொடுக்கறது ரேர் தான். இருந்தாலும் எல்லா பசங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 5 மார்க் கிரேஸ் மார்க் வந்துச்சு அப்படின்னா மொத்தமா சேர்த்து நமக்கு 8 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் 7 மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு. சரியா, இந்த வருஷம் நமக்கு வந்து 8 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, இதுல 45வது கொஸ்டின்ல ஏக்கு வந்து என்ன ஆன்சர்னா 1/9/4. பி கொஸ்டினுக்கு ஆன்சர் x²/16 plus y minus 1/12. சரியா, சாரி y minus 1 the whole square divided by 12 equal to 1. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். 46வது கொஸ்டின்ல ஏக்கு என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா r vector dot minus 9i vector 8i k vector equal to 13. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். 45ல பி வந்து பாத்தீங்கன்னா t is equal to 50 into log 3 by log 2 years. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின்ல இந்த டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்கு, அது தெளிவா பாத்துங்க. சரியா, 47வது கொஸ்டின்ல ஏ கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4/9 வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அதை தெளிவா என்ன பண்ணான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின்ல பி காலம் 1 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க். அதாவது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதுனீங்க 1 மார்க், ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். எல்லாத்தையும் கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 மார்க் இருக்கு. கடைசியா இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரூவ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதணும். அதுக்கு 1 மார்க் இருக்கு. இது நிறைய பேர் எழுதிருக்க மாட்டீங்க. ஆனா நான் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ நான் சொன்னேன். சரியா, கண்டிப்பா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபுல் ஆன்சருக்கு நம்ம பார்த்தாச்சு. சரியா, மேக்ஸிமம் இதுதான் அஃபிஷியலா நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. 45வது கொஸ்டினுக்கு கவர்மெண்டா பார்த்து நமக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா 8 மார்க் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா, அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல காத்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.